திரையரங்குகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் நண்பர் ஒருத்தர் திரையரங்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வரவேற்பீங்களா மாட்டீங்களா? நான் சொல்லுவேன், நீங்கள் கட்டணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸாக கட்டுங்க. மல்டிப்ளெக்ஸாக கட்டுங்க ஒன்று. ஏன்னா குவாலிட்டி தான் இன்றைக்கி மக்கள் விரும்புகிறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கிற இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ நானே வந்து ஏன் இன்னொரு நண்பரை போய் சொல்கிறீங்க? இப்போ நான் திரையரங்கு தனித்திரையரங்கு 2001 ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளெக்ஸ் 2015 வந்தேன். இப்போது ஈரோட்டில் ஒரு 7 ஸ்க்ரீன் கொண்ட திரையரங்கம் இந்த வாரம் ஓப்பன் பண்ணுறேன். பொள்ளாச்சியில் 6 ஸ்க்ரீன் கொண்ட திரையரங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நான் என் பசங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் யோசிச்சு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டுனா, தயாரிப்பில் படங்களே இல்லை, ரொம்ப கம்மியான படங்கள் தான் இருக்குது. ஆர்டிஸ்ட் படங்களுக்கு மட்டும்தான் தியேட்டருக்கு மக்கள் வர்றாங்க, மற்ற படங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நிறையா தியேட்டர்களில் மார்னிங் ஷோ வந்து மல்டிப்ளெக்ஸ்லேயே கேன்சல் ஆகுது. அந்த மார்னிங் ஷோ நைட் ஷோ ரெண்டுமே எஃபெக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பெரிய மோசமான ஒரு நடைமுறை இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எப்படின்னா 40-50 வருஷ காலமாக கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அதிகபட்சமான பர்சன்டேஜ் 60 தான். மம்முட்டி, மோகன்லால் எல்லா ஹீரோவும் சேர்ந்து நடித்தா கூட 60% மேலே கொடுக்க மாட்டாங்க. இது அங்கே எழுதப்படாத ஒரு சட்டம் கேரளாவில். இந்த மல்டிப்ளெக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டா, தனித்திரையரங்கு 60%, மல்டிப்ளெக்ஸ்க்கு 55%. இது பெரிய நடிகர்களுக்கு நடித்த படங்களுக்கு மட்டும். மற்ற எல்லா படமுமே 50% தான். இது கேரளாவில் இருக்கிற நடைமுறை. அதனால தான் அங்கே வந்து திரையரங்குகள் வந்து இவ்வளோ செழிப்பாக இருக்குது. அங்கே போய் பாருங்கள், நிறையா திரையரங்குகள் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இங்கே என்னென்னு சொல்லிட்டுனா, பெரிய நடிகர்கள் படித்த படத்துக்கு 75% விநியோகத்தில் பங்கு தொகை, தயாரிப்பாளர் பங்கு தொகை 75. சில திரையரங்குகள் வந்து 80%. அப்போ 75% 80% உங்களுக்கு கொடுத்துருச்சு, அந்த தியேட்டருக்காரருக்கு என்ன மிச்சமாகும்? அவன் தியேட்டர் கட்டித்தான் என்ன பிரயோஜனம்? தியேட்டர் ரெனிவேஷனாக ஆக மாட்டேங்குது தமிழ்நாட்டில். ஏன் ரெனிவேஷன் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டுனா, பாம்பேயில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் இங்கே வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு 50% டேர்ம்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் கட்டி ஓப்பன் பண்ணாங்கன்னா அவனுக்கு 75% டேர்ம்ஸு. இப்போ தமிழ்நாட்டில் மல்டிப்ளெக்ஸஸ் நிறையா வந்திருக்கு. இண்டிவிஜுவல் ஒரு 5-6 இடத்துல கட்டினாங்க. ஒரு தருமபுரியில் கட்டியிருக்காங்க, ஒரு சேலத்தில் கட்டியிருக்காங்க, மதுரையில் கட்டியிருக்காங்க. மல்டிப்ளெக்ஸஸ் வந்தது. அங்கே எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டுனா, 65% கொடு, 60% கொடு. இப்போ பிவிஆர் வந்து இருந்துக்கிட்டு இந்த சென்னையில் சுற்றியும் தியேட்டர் கட்டுறாங்க மீன்ஸ் அவங்க வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அதே பிவிஆர் மதுரையில் தியேட்டர் டெவலப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, மதுரையில் வந்து 65% கம்மியாக அவங்களுக்கு படம் தர மாட்டேங்கிறாங்க. சேலத்தில் அவங்க தியேட்டர் இருக்குது, 65% கம்மியாக அவங்களுக்கு படம் தர மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க அந்த 2 ஊரில் தியேட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு விட்டாங்க. வேணாம், நீ இந்த பர்சன்டேஜ் கொடுத்து இந்த ஊரில் டெவலப் பண்ணவே முடியாது. ஸோ அந்த 2 ஊரும் பெரிய ஷேர் வர்றது கிட்டுது. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப சாமர்த்தியம், நாங்கள் வாங்கிட்ட டேர்ம்ஸு, மதுரையில் டேர்ம்ஸ் ஜாஸ்தி வாங்குகிறோம், சேலத்தில் டேர்ம்ஸ் வாங்குகிறோம். கோயம்புத்தூர் அது இவங்க கொண்டு வர முடியல. ஏன்னா கோயம்புத்தூர் நாங்கள் வந்து எங்கள் சைடு தியேட்டர் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒற்றுமையாக வந்து அது வந்து இது பண்ணுங்காட்டி அதனால கோயம்புத்தூர் எவ்வளோ நல்ல தியேட்டர் வந்திருக்கு. இப்போ புதுசாக பிராட்வேன்னு ஒரு தியேட்டர் வந்திருக்கு, ஒரு பெரிய ஷேர் வந்திருக்கு. இப்போ நாங்கள் என்னுடைய மல்டிப்ளெக்ஸ் இருக்குது, ஈரோட்டில் மல்டிப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் அங்கே கோயம்புத்தூர் சுற்றி நிறைய பண்ணுறாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டுனா, பர்சன்டேஜ் தான். நீங்கள் ஒரு நியாயமான பர்சன்டேஜ் வாங்க கொடுத்தீங்கன்னா தியேட்டர் டெவலப் ஆகலாம். இவங்க செய்கிறதில்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா, இவங்க முதல் முடிவெடுக்கணும் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து. அதாவது ஆல் இண்டியா மல்டிப்ளெக்ஸ்க்கு நீங்கள் என்ன டேர்ம்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டேர்ம்ஸ்க்கு தமிழ்நாட்டு இருக்கிறவங்க மல்டிப்ளெக்ஸ் கட்டினாலும் கொடுங்க. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு இருக்கிறவங்க தியேட்டர் டெவலப் பண்ணலான்னு நினச்சாவே அவங்களுக்கு நானே சொல்லிடுறேன், நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செலவு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 70% தான் கேட்பாங்க. எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் செலவு பண்ணி அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறதுக்கா? அதாவது ஒரு ஊரில், சின்ன ஊரில் 1 லட்ச ரூபா ஷேர் வந்த ஊரில், அந்த ஊரில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் மீன்ஸ் ஒரு சின்ன மல்டிப்ளெக்ஸ் கட்டினா போதும். ஒரு 3 தியேட்டருக்கு மல்டிப்ளெக்ஸ் கட்டினா 1 லட்ச ரூபா ஷேர் வருது, 5 லட்ச ரூபா ஷேர் வருது. அதுக்கு தான் நான் சொல்ல, ஒரு புளியம்பட்டி, ஒரு சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் ரேட் எனக்கு தெரியும். 2 ஊர்லேயும் 3 தியேட்டர் கொண்ட மல்டிப்ளெக்ஸ் வந்திருக்கு. அந்தியூரில் வந்திருக்கு. அந்தியூருங்கிற ரொம்ப சின்ன ஊர். அந்தியூர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எல்லாம் 3 தியேட்டர் எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. அந்த 3 தியேட்டர்லையும் அந்தியூரில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்தியூரில் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு எந்த காலத்துலையும் ஷேர் வந்து கிடையாது. இப்போ அந்த மல்டிப்ளெக்ஸ் வந்ததுக்கப்புறம் 10 லட்ச ரூபா ஷேர் வருது. ஆனால் அந்த மல்டிப்ளெக்ஸ் காரண்ட் நீங்கள் போய் 60% கொடு, 70% கொடுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்தியூரை தவிர்த்து அடுத்த ஊருக்கு போவே இல்லை. அவர் இனி நமக்கு வேண்டாம், அவரே என்கிட்ட சொன்னார். அவர் சொன்ன கதை தான் அது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆமாம், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க கேட்குற டேர்ம்ஸ் நான் கொடுத்துட்டு ஒன்றும் வராது சார். எனக்கு நான் ஏதாவது வேறு ஊரில் டெவலப் பண்ணலான்னு பார்த்தேன், நான் இனி நான் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ட்டாரு. நீங்கள் தான் நல்ல தியேட்டர் வரது கெடுக்குறீங்க. நீங்கள் ஆல் இண்டியா மல்டிப்ளெக்ஸ் வந்தாங்கன்னா அவங்க எந்த ஊருக்கு போனாலும் எத்தனை ஸ்க்ரீன் இருந்தாலும் அவங்களுக்கு 50% படம் கொடுக்குறீங்க. ஆனால் அதே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய நாமங்க வந்து மல்டிப்ளெக்ஸ் கட்டினோம்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸு கிடையாது. நீங்கள் எனக்கு 65 கொடுக்கணும், நீங்கள் 70 கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் எங்கே போய் தியேட்டர் டெவலப் ஆகும்? அதனால் தியேட்டர் டெவலப் ஆகணும்னா இப்போ இந்த நாங்கள் 3 செக்டார் உட்காந்து பேசுகிறோம் இல்லைங்களா,
அந்த இதில் வந்து கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். நீங்கள் ஒரு நியாயமான டேர்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த தியேட்டர் உயிரோடு இருக்கும். இன்றைக்கி நிறைய சிங்கிள் தியேட்டருக்கு தமிழ்நாட்டில் பிரமாதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 2 தியேட்டர் வச்சுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்நார்மல் டேர்ம்ஸ் இவங்க கேட்குறது. அவங்க எல்லாமே மூடலாமன்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி திருப்பூரில் சார் என்னுடைய தியேட்டருக்கு அடுத்தபடியாக வசூலாகக்கூடிய ஒரு பெரிய தியேட்டர், 2 ஸ்க்ரீன் கொண்ட தியேட்டர் அது. இப்போ அவங்க கட்டி ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவங்க தியேட்டரில் அவங்க உட்காந்து அவங்க பிரதர்ஸ்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. இல்லை இனி இந்த தியேட்டர் நடத்துறது ரொம்ப கஷ்டம், வேணாம் நம்ம நிறுத்திக்கலான்னு. என்ன காரணம்னா அவங்களுக்கு நீங்கள் 70% 75% போட்டு வாங்கினீங்கன்னா ஒன்றும் மீதி ஆக மாட்டேங்குது. இப்போ அவங்க ஆல் இண்டியா மல்டிப்ளெக்ஸ் செயின் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டுனா ஹிந்தி படங்கள் மற்றதுக்கெல்லாம் வந்து இருந்துட்டு அவங்க ஒரு டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து இருந்துட்டு ஒரு நியாயமான டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தொழில் நடத்தினீங்கன்னா தான் தொழில் நடத்த முடியும். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் அப்படி இருக்கு, உயிரோடு இருக்கும். இல்லைன்னா சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்றைக்கி தன்னை போல காணாமல் போயிடும். நீங்கள் இன்றைக்கி திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவராக இருக்கீங்க, அந்த பணி எந்த அளவு உங்களுக்கு சவாலாக இருக்குது? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். நான் தான் அந்த பணியை வேணான்னு ரெசைன் பண்ணேன். ஏன்னா என்னால் வந்து சாதிக்க முடியணும்னு நான் அந்த பொறுப்பில் இருக்கணும். சாதிக்க முடியாமல் அந்த பொறுப்பில் இருந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒன்று. இப்போ முந்தியெல்லாம் வந்து என்னை பற்றி யாரோ 2 பேரும் எங்கேயோ ஒரு பேசிட்டு இருப்பான், அதை பற்றி காது விடுங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, வாட்ஸ்அப் அது இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம ஒரு அசோசியேஷன் ஒரு 5 வேலை எடுப்போம், இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேலையை நான் முடிச்சிருப்பேன். அந்த 3 வேலையை நான் முடிச்சு கொடுத்ததை பற்றி எந்த விதமான பாராட்டும் கிடையாது. நீ பாராட்டவே வேணாம், அமைதியாக இருந்துக்கோ. அந்த 2 வேலையை பற்றி 100 கேள்வி கேட்குறான். நீ ஏன் முடிக்கல? நானாக கவர்மெண்ட்டு நானாக போய் கையெழுத்து போட முடியும்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடந்து பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். கவர்மெண்ட்டு ஆகட்டும், தயாரிப்பாளர்கிட்ட ஆகட்டும், விநியோகத்தில் ஆகட்டும், நான் என் கோரிக்கையெல்லாம் போய் பார்க்குறேன் நான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நான் வயசும் ஆகிடுச்சு நம்மளுக்கு. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? பசங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. என்ன நமக்கு ஏதாவது கடன் இருக்கா? 5 நயா பைசா கடன் கிடையாது. ஆச்சுங்களா? நல்ல வெளியிட்டு நல்லா இருக்கிறோம். நம்ம எப்படி இருந்து எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம். அதனால் பீஸ்ஃபுல்லாக இருங்க அப்படின்னாங்க. அதனால தான் ரிசைன் பண்ணேன். ஆனால் இவங்க வந்து எல்லாம் மறுபடியும் சென்னையில் மீட்டிங் போட்டு இல்லை அந்த ரிசைனேஷன் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டு நீங்களே தொடர்ந்துருங்க, நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போ அந்த பொறுப்பில் தொடர்ந்துட்டு தான் இருக்கிறேன். நான் ரிசைன் பண்ணால் கூட மறுபடியும் அவங்க சொன்னதுனால நான் தொடர்ந்துருக்கேன். ஆனால் இருந்தால் கூட எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இல்லை அது. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டுனா, ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டுனா, நம்ம ஒரு சாதாரண வேலை நம்ம போனால் கூட அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த சினிமா ஆக்ட் எடுத்துட்டிங்கன்னு சொல்லிட்டுனா 1952 போட்ட சினிமா சட்டங்கள், அந்த சட்டங்களை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டம் அமைக்கிறதுக்கு தயாரிப்பாளர், விநியோகத்தில், திரையரங்குகள் கொண்ட ஒரு குழு அமைச்சு அரசாங்கம் பண்ண சொல்லி நமக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். 25 வருஷமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த சட்டத்தில் ஒரு மாடிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுனா இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸஸ் நீங்கள் கட்டணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா 40 அடி ரோடு வேணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில். 40 ரோடு வேணும். ஓகே, நீங்கள் 40 அடி ரோடு எங்கே இருக்கும்? சிட்டி விட்டு அவுட்டரில் தான் 40 ரோடு இருக்குது. சிட்டிக்குள்ளே எங்கேயுமே 40 ரோடு கிடையாது. அப்போ வெளியில் தான் போய் தியேட்டர் கட்டணும். சரி, எக்ஸிஸ்டிங் தியேட்டரை நீங்கள் மல்டிப்ளெக்ஸை மாற்றணும்னு வைங்க. அது ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கி ஓடிட்டு இருக்கிற தியேட்டர். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் எல்பிஐலேருந்து அனுமதி வாங்கிட்டு வரணும் அப்படியா? எல்பிஐக்கு போச்சுன்னு சொல்லிட்டுனா இல்லை அவங்க 1008 ஃபார்மாலிட்டிஸ் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம் அரசாங்கத்திட்ட, சார் ஓடிட்டு இருக்கிற தியேட்டர் நாங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டுனா அந்த தியேட்டரை வந்து நாங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த பவுண்ட்ரிலேயே நாங்கள் வந்து தியேட்டர் கட்டிக்கிறோம். 3 தியேட்டர் 4 தியேட்டர் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இந்த வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இருந்துட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் லிபரலாக இருந்ததுன்னா தான் இந்த தொழில் டெவலப் பண்ண முடியும். அது செஞ்சு கொடுத்தாங்கன்னா தான் நம்ம வந்து இந்த அசோசியேஷனில் தலைவராக இருக்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா என்னமோ தலைவர் அவ்வளோதான். அந்த தலைவர் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு நிறைய வாட்ஸ்அப்பில் நான் பேசுவேன் எங்கள் மெம்பர்கள். எப்போவுமே நான் தலைவர் பேசுகிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். திருப்பூர் சுமனையும் பேசுகிறேன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் அதான் இந்த தலைவர் கலைஞர் சொல்லுவார், அதாவது பதவிங்கிறது தோல் இருக்கிற துண்டு மாதிரி எப்போ வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்பார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை. அது மாதிரி அது நமக்கு தலைவருக்குன்னு அடையாளம் வேண்டியதே இல்லை. தென்னிந்திய சினிமாவில் தென்னிந்திய சினிமாவில் திருப்பூர் சுப்ரமணியன் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த திருப்பூர் சுப்ரமணியங்கிற பட்டமே எனக்கு போதும். ஒரு திரைப்பட விநியோகஸ்தராகவும் திரையரங்கு உரிமையாளராகவும் சினிமா விட்டு விலகி அரசியலில் ஈடுபட போகிறேன்னு விஜய் அறிவித்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய விருப்பம். அவர் வந்து ரொம்ப அதில் ஆர்வமாக இருக்கார், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். நம்மளை பொறுத்தவரை நம்ம பார்த்து வளர்ந்தவர். ஏன்னா எஸ்ஏசி வந்து எனக்கு ரொம்ப பெரிய நீண்ட கால நண்பர் அவர். விஜய் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அங்கே வீட்டுக்கெலாம் போய் கொண்டிருக்கும்போது விஜய் வந்து அந்த மாதிரி எங்களோட சின்ன குழந்தையிலேருந்தே பழகக்கூடிய ஒரு நண்பர். அவர் அரசியலுக்கு போகிறது என்னை பொறுத்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், பெரிய வெற்றி அடை, நல்லபடியாக இருங்க. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறேன்.
எம்ஜிஆர் அரசியலுக்கு போனால் கூட அவர் படம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆமாம். முதலமைச்சராக வரைக்கும் எம்ஜிஆர் படம் பண்ணிட்டு தான் இருந்தார். இவர் என்னங்கிறாரு, நான் இப்போ விளையிறேன் இந்த படத்தோட ஒரு படத்துன்னு சொல்கிறாரு. அது வேண்டியதில் இவர் செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அரசியல் மறுபரிசீலனை பண்ணலாம். அது அவருடைய விருப்பம் தான். நம்மளாம் சொல்ல முடியாதுல்ல. நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது நீங்கள் வாங்க போங்கன்னு. நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வெற்றியோடு வாங்க, அதோட நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்கிறதோ இல்லை அவர் அப்படி போகக்கூடாது வர்றதுங்கிறது வந்துட்டு நமக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா இருக்கட்டும். இப்போ விஜய் சினிமாவில் இல்லைன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய நடிகர் அப்படின்னு யாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து அதுக்கு யார் ஒருத்தர் குறிப்பிட்ட என்னால் சொல்ல முடியல. ஆனால் இந்த வெற்றிடம்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டேன் நான். ஆச்சுங்களா, ஒரு எம்ஜிஆர் சிவாஜியை விட ஒரு ஆளுமை தமிழ் சினிமாவில் இருந்துட முடியும். அவங்க அளவுக்கு ஆளுமையெல்லாம் யாருமே இருக்க முடியாது. அவங்க போனதுக்கப்புறம் கூட தான் மறுபடியும் வந்தாங்களே இல்லை ரஜினி கமல் வந்தாங்க. சரி, ரஜினி கமல் அதே மாதிரி தான். கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ஈக்குவலாக நான் ரஜினி கமலை சொல்லவே மாட்டேன். ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு சிவாஜி கணேசன் தான். ஆமாம்மா, இதில் எனக்கு என்ன, யாரை கண்டு பயம், எனக்கு யாரை கண்டு பயம் கிடையாது. ஆச்சுங்களா, ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு சிவாஜி தான். அவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியாக வேணால் நான் ரஜினி கமலை சொல்லுவேன். அவங்களுக்கு ஈக்குவலாக கூட நான் சொல்ல மாட்டேன். ஆச்சுங்களா, அப்போ அப்படி இருக்கும்போது ரஜினி கமல் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் ஒதுக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து விஜய் அஜித் வரலையா, வந்தாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாங்க. ஸோ இடம் தான் மாறுமொழி. இதில் வெற்றிடம்ங்கிறது எந்த காலத்துலையும் கிடையாது. வெற்றிடங்கிறது கிடையாது. கட்டாயம் இன்னும் 4 ஹீரோ உருவாவாங்க. ஆனால் உருவாகிறதுக்கு தயாரிப்பாளர் இருந்தால் தானே உருவாகிறதுக்கு. நீங்கள் தான் தயாரிப்பாளர் பூரா காலி பண்ணிட்டீங்களே. ஏன்னா இப்போ படம் இருக்கிற பூரா கார்பரேட் கம்பெனிக்காரரு. அவங்களுக்கு ஒரு குழு முடிவு தான் எடுக்கிறாங்க அவங்க. இந்த குழு முடிவு சினிமா என்றைக்கு சரி வராது. சினிமாவில் இண்டிவிஜுவல் டிசிஷன் தான் ஜெயிக்கும். இப்போ நான் சினிமாவில் சக்ஸஸாக வந்தேன்னு சொல்லிட்டுனா எனக்கு பார்ட்னரே கிடையாது. என்னுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன் தான். அதில் தான் சக்ஸஸாக கொண்டு வர முடியும். ப்ரொடக்ஷன்லேயும் அதே மாதிரி தான். தனி மனிதன் சௌத்ரி சார் ஆஃபீஸில் அவருடைய டிசிஷன் தான். இப்போ ஏவிஎம்ல நீங்கள் நம்மளே படிச்சிருக்கேன், நான் பார்த்த லெவலில் வந்தேன். ஏவிஎம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா மெய்யப்ப செட்டியார் இருக்க வரைக்கும் இவங்க என்ன தான் சொன்னாலும் மெய்யப்ப செட்டியாரோட டிசிஷன் தான். ஆமாம் இல்லைங்களா, நாயுடு சார் காலத்தில் அவங்க அப்படி தான். இப்படி தான் வந்துட்டு தேவர் தான் டிசிஷனு. ஆமாம், அப்படி இருக்கணும். இதில் இப்போ இந்த கார்பரேட் கம்பெனி வந்து பிறகு குழு முடிவு ஆகிடுச்சு. குழு முடிவு எப்படி இருக்குங்கிறத சொல்லுவாங்களே, அதாவது ஒருத்தன் சாப்பாடு ஆக்கினா நல்லா இருக்கும், 10 பேர் சேர்ந்து கிளறினா அந்த சாப்பாடு எப்படி இருக்கும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த புது நடிகர்கள் வரணும்னு சொல்லிட்டுனா தனி தயாரிப்பாளர்கள் உருவாகணும். தனி தயாரிப்பாளர் உருவணும்னா புதுசாக வந்திருக்க நடிகர் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தெரிஞ்சு ஒரு 3-4 நடிகர்கள் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ இந்த ஹரிஷ் கல்யாண், இந்த கவின், இந்த மணிகண்டன் ஒரு தம்பி, இவங்கெல்லாம் முதல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதிகமான சம்பளத்தை நம்ம பண்ண வேண்டாம். ஒரு நியாயமான சம்பளத்தை வாங்கி மார்க்கெட் ஸ்டடி பண்ணுவோம். வெற்றிக்கேற்ப நீங்கள் வெற்றிக்கேற்ப பண்ணாதீங்க. இதுதான் தப்பு பண்ணிட்டாங்க இவங்க. சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் வெற்றிக்கேற்ப பிரபலம் சம்பளம் வாங்கி தானே அன்றைக்கே வாங்கிக்க முடியும். வெற்றிக்கேற்ப பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் தயாரிப்பாளர் சம்பாதிக்கிறது கொடுங்க. நீங்கள் தயாரிப்பு லாபத்தை கூட பங்கு வாங்கிங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புது நடிகர் உருவாகலாம். நீங்கள் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, வெற்றி 1 கோடி ரூபாய்க்கு வெற்றி ஆனதுக்கப்புறம் உடனே அடுத்த படத்துக்கு 20 கோடி கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் ஒரு சம்பளத்தில் தான் இருக்குது, வெற்றி கொடுக்கறதுல இல்லை. உண்மைதான், வெற்றி கொடுக்கறதுல இல்லை. அதை மாற்றுக்க நீங்கள் தயவு செஞ்சு அதை மாற்றினீங்க. அதாவது அவர் அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு. இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன் நான், சிவகார்த்திகேயன் 30 கோடி கேட்ட உடனே சிம்பு அன்னைக்கு சிவகார்த்திகேயன் 30 கோடி கேட்குறப்ப சிம்பு 8 கோடி. உதாரணத்துக்கு மாநாடு படத்தை எடுத்துங்க, மாநாடு 8 கோடி. தனுஷ் 10 கோடி இப்போ வாங்கிட்டு இருந்தார், 10 கோடி வாங்கிட்டு இருந்தார். சிவகார்த்திகேயன் 30 கட்டிங்கிட்டு உடனே இவங்க என்ன பண்ணாங்க, போட்டிக்கு எடுத்தோன்னே சிவகார்த்திகேயன் இப்போ வந்தார், நாங்கள் அவருக்கு முன்னால் இருந்துட்டு இருக்கோம், அவருக்கு 30 கொடுக்கும்போது எங்களுக்கு 35 கொடுங்க. இப்படி தான் போட்டி போடுறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து இருந்துக்கிட்டு 2 ஹிட்டு கொடுத்துருக்குறான், நான் 4 ஹிட்டு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு நல்ல தயாரிப்பாளரை கூப்பிட்டு நியாயமான சம்பளம் கொடுங்க, நல்ல டைரக்டரை செலக்ட் பண்ணுங்க, நான் ஹிட் தர்றேன் அப்படின்னு சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க அந்த எண்ணத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. சம்பளத்திலாம் போட்டி போடுறாங்க எல்லாரும், வெற்றியில் போட்டி போடுறதில்ல. அப்போ இந்த புது நடிகர்கள் இவங்க விஜய் இடத்துக்கு வரணும், அஜித் இடத்துக்கு வரணும் அப்படின்னா விஜய் அஜித் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒன்று இவங்க சம்பளம்லாம் கேட்கவே கிடையாது. சூப்பர் குட்டில் அதான் சூப்பர் குட், நான் கூட வரதுங்காட்டி எனக்கு எல்லாமே தெரியும். சூப்பர் குட்டில் விஜய் வந்து ஒரு பூவனக்காரிலிருந்து ஷாஜகான் வரைக்கும் நடிக்க வரைக்கும் சம்பளத்தை பற்றி பேச்சே கிடையாது. அவர் கொடுக்குறது தான் சம்பளம். எல்லாமே வெற்றி படம், எல்லா விநியோகத்திற்கு பெரிய லாபம், சவுதி சாருக்கு லாபம். ஆமாம் ஆச்சுங்களா, அவன் எல்லாரும் லாபத்தில் இருந்த நாம. விஜய் இடத்துக்கு வரணும்னு யார் நினைச்சாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த சம்பளத்தில் வந்து கவனம் செலுத்தி நீங்கள் எந்த காலத்துலையும் விஜய் அஜித் ஆக முடியாது.
ரஜினி கமல் ஆக முடியாது. 2022 பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பெரிய மறுமலர்ச்சி உண்டு பண்ணிய படம் விக்ரம். அது வரைக்கும் இல்லாத வசூலை அந்த படம் பண்ணிச்சு. இப்போ 500 கோடி ரூபாய் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் தொட்டுட்டதுனால அடுத்த 1000 கோடி ரூபாய் தொடரணும் அப்படின்றது தான் பல பேருடைய குறியாக இருக்குது. அடுத்து அது மாதிரி வாய்ப்பு எந்த படத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த ரீச்சை தொடுமா? இல்லை, அது வந்து தொடமாட்டுன்னு சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் விக்ரம் தான் தமிழ் சினிமாவிலே ஹையஸ்ட் வசூல் நானே மேடையில் பேசினேன். ஆமாம், 3 மாதத்தில் பொன்னியின் செல்வன் அதை முடிச்சு வந்துருச்சு. ஆமாம், விக்ரமை விட பொன்னியின் செல்வன் வசூல் ஜாஸ்தி. சரி, பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 3 மாதத்தில் வந்து ஜெயிலர் அதை உடைச்சது. ஆமாம். ஸோ இது வந்து எல்லாமே சாதனை எல்லாமே முறியடிக்க போகிறது தான். கபில் தேவ் சாதனை டெண்டுல்கர் முறியடிச்சாரு, டெண்டுல்கர் சாதனை டோனி முறியடிக்கிறாரு. இது மாதிரி தான் எல்லாம் இங்கேயும். அதனால இப்போ வந்து இருந்துக்கிட்டு வரக்கூடிய அப்கமிங் படங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எல்லாமே பெரிய பிரம்மாண்டமான படங்கள். ஒரு வேட்டையன் ஆகட்டும், ஒரு இந்தியன் 2 ஆகட்டும், ஒரு சூர்யாவுடைய கங்குவா ஆகட்டும், இப்போ அஜித்தினுடைய விடாமுயற்சி ஆகட்டும், இல்லை விஜயனுடைய இப்போ ஏஜிஎஸ் கோட் ஆகட்டும், எல்லாமே பிரம்மாண்டமான சப்ஜெக்ட் படங்கள் தான், பட்ஜெட் படங்கள் தான். ஸோ இந்த படங்கள் தங்கலான் வருது, அவனுக்கு விக்ரம் அது வருது, இப்படி ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய படங்கள் வருது. இந்த பக்கம் பார்த்தா கமலுடைய அந்த தக்லைஃப் வருது. சிவகார்த்தியனுடைய கமலுடைய ப்ரொடக்ஷனில் சிவகார்த்தியன் ஒரு படம் பண்ணுறாரு. எல்லாமே பெரிய படங்கள் லைனப்பில் ஒரு 7-8 படம் இருக்குது இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே. இந்த படம் எல்லாமே நான் சொல்கிற எல்லா படமே டிசம்பருக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதில் எந்த படம் வேணாலும் தாண்டலாம் அந்த வசூலை. ஜெயிலர் தான் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய அதிகபட்சம் ஜெயிலர் நம்ம வச்சுருக்கோம். ஜெயிலர் தாண்டதுக்கு படம் இந்த வருஷம் வந்தே ஆகணும், வரும். சமீபத்தில் உங்களுடைய நண்பர் ரஜினியோட பேசுனீங்களா? இல்லை, சமீபத்தில் நான் பேசவே இல்லை. பேசக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, வேலையும் இல்லை, ஒன்றும் இது கிடையாது. ஒரு 2-3 வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அவருக்கு போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட நேரடியாக தொடர்பு கொள்றதை விட ஃபோனில் வாய்ஸில் தொடர்பு கொள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் வாய்ஸ் மெசேஜ் பேசி அனுப்பிடுவோம் அவருக்கு. அவர் அதுக்குள்ள ரிப்ளை போட்டுருவார், அது உடனே சொல்லிடுவார். அதனால் அந்த மாதிரி வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சில ஆலோசனைகளை வந்து நான் வந்து அதில் சொன்னேன். இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு அவர் சிலது நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி தான் போயிட்டு இருக்க ஒழிய எனக்கு தெரிஞ்சு அவர் நாங்கள் 2 பேரும் நேரில் சந்தித்து ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னால் தான் 2 பேரும் சந்தித்தோம். அப்புறம் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம போய் பார்க்க முடியல, ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் மெசேஜில் 2 பேரும் ரெகுலராக இது பண்ணிட்டு நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னா உடனே அவர் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்காரு. நல்லபடியாக போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த விதமான கோளாறு இன்றைக்கி வரைக்கும் இல்லை. அதில் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 35 வருஷமாக அவரோட நான் பழகி 30-40 ஆகிப்போச்சு. ஜனவரி 1ஆம் தேதிக்கு அவரோட பேசிகிட்டு இருந்தேன். ஜனவரி 1ஆம் தேதி கட்டாயம் நான் காலையிலே கூப்பிட்டு சொல்லி, நான் எப்போவுமே நேரடியாக அவர் கூப்பிட்டு லைன் போடுதுன்னு சொல்லவே மாட்டேன். ஜெயராம் இருந்து ஆகட்டும், சுபையா இருக்கும்போது ஆகட்டும், ஆறுமனா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி கூப்பிட்டு நான் பேசுகிறேன் சார் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் ராத்திரி 12 மணி ஆனாலும் கூப்பிடுவார். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸியில் இருப்பார், நம்ம உடனே லைன் கொடுன்னு அது மாதிரி பாருங்க. அது மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். எப்போவுமே ஜனவரி நான் வந்து காலையிலே கூப்பிட்டு பேசிடுவேன். அவர் உடனே என்ன நாளும் கூப்பிட்டு சொல்லி ஹாப்பி நியூ இயர், ஒரு பிறந்த நாளுக்கு கூப்பிட்டது அவரும் கூப்பிட்டது கிடையாது, நானும் கூப்பிட்டது கிடையாது, பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த நடைமுறையும் அப்படியே குறைஞ்சி போச்சு. பெரும்பாலான திரை நட்சத்திரங்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி சொல்லலாம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ அது மாதிரி யாராவது பேசி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க? ஒருத்தரும் கிடையாது, யாருமே கூப்பிட்டது கிடையாது. இப்போ வந்து காலம் அது என்ன பெரும்பாலான திரையரங்கு சொல்கிறது நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா அபிப்பிராயம் கூட கேட்பாங்க, இப்படி இருக்கே நாமளும் அபிப்பிராயம் சொல்லுவோம். அது எல்லாமே ரைட்டாக இருக்காது, பட் மெஜாரிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் அதில் யாரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தனுஷ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கஸ்தூராஜா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம், தனுஷ் பேசுறது கிடையாது, கஸ்தூராஜா உடனே கூப்பிடுவார். அண்ணா படம் எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படின்னு அவர் அந்த தன்னுடைய மகன் மேலே இருக்கிற அந்த அக்கறை. எஸ்எஸ்சி கேட்டுட்டு இருந்தார். எஸ்எஸ்சி இதே மாதிரி தான். இப்போ சமயத்தில் இந்த 2-3-4 படத்துக்கு அப்புறம் ஒன்று பெருசாக பேசுனாங்க. அவரோட தொடர்பில் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். எஸ்எஸ்சி வந்து விஜய் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற காலத்தில் அவரும் பேசுவார். விஜய் ஒரு கட்டத்தில் பெரிய ஸ்டார் ஆனோன்னு நம்மளோட தொடர்பு நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி கூப்பிட்டு கேட்பார், அண்ணா படம் வந்திருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஏது அப்படின்னு. ஸோ அப்பாக்கள் தான் மகன்கள் மேலே வந்து அக்கறையோட கூப்பிட்டு கேட்குறாங்க இல்லையா, இவங்க யாரும் நேரடியாக கூப்பிட்டு பேசுறது கிடையாது. ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.